ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான வீடியோவே பயங்கர பிரிஸ்காக அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து முன்னாடி நாள் எடுத்தது. முன்னாடி நாள் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலாக லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்பெஷல் டே, அது என்னென்னு மறந்துடுச்சு வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே. அதுக்காக ஸ்பெஷலாக கோலெல்லாம் போட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். இது வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துட்டு லைக் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தா கோவிலும் நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாமியெல்லாம் ஊர்வலம் கொண்டு வந்தாங்க. இது என்னென்னு நான் மறந்துட்டேன் ஆக்சுவலி, சாரி. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ரிட்டன் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் காய வைக்க வேண்டிய வேலைலாம் இருக்கும்ல, அதெல்லாம் காய வச்சுட்டு இருந்தேன். இந்த மிஷினில் போட்ட ட்ரெஸ் வந்து வெயிலில் போடும்போது சீக்கிரமாக காஞ்சிருது. அதுவே நம்ம கையில் துவைச்சோம்னா ரொம்ப நேரம் காயுது. அதுக்காகவே மிஷினில் போட்டு எடுத்து போட்டுடலாம் போல். இல்லைனாலையும் சோம்பேறிப்பட்டு மிஷினில் போடுறது பெஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பட் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், எப்போயாச்சும் நம்ம சீக்கிரமாக காஞ்சிடணும் நமக்கு அப்படிங்கும்போது மிஷினில் இருக்கிற ட்ரெஸ் வந்து ஈஸியாக காஞ்சிடுது. ஈஸியாக லைக் எப்படி சொல்கிறதுனா, ஒரு 1 hour 2 hours காஞ்சிடுது. நல்லா வெயில் காய்ச்சா நான் சொல்கிறது. இல்லைனா ஒரு ½ day எடுக்குது. அதுவே நம்ம கையில் துவைச்சோம்னா ஒரு ½ day மினிமம் எடுக்கும், இல்லைனா 1 day எடுக்கும். நம்ம அந்தளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணுறதில்ல, அதனால சொல்லி நம்மளது அவ்வளோ சீக்கிரம் காயறதில்ல. மிஷினில் தானே போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரம் காஞ்சிரும். இது ஆக்சுவலி இதெல்லாம் காய வச்சுட்டு தான் நான் கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. போயிட்டு வந்து காய வச்சேன்னா இல்லை காய வச்சுட்டு போயிட்டு வந்தேனான்னு சொல்லி லாங் வீடியோவில் மென்ஷன் பண்ணிப்பேன். லாங் வீடியோ எப்போயும் எடிட் பண்ணிட்டேன். ஸோ அதில் எல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் கீழே கொடுக்குற லாங் வீடியோ ரிலேட்டட் வீடியோஸில் தரேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இப்போ எடிட் பண்ணும்போது ரொம்ப நாள் ஆயிடுச்சு இதை எடிட் பண்ணுறதுக்கு. ஒரு 1 month மேலே இருக்கும் மினிமம். நான் சொல்கிறது 1 month மேலேயாச்சும் இருக்கும் நான் இதை எடிட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ 1 month என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம மோஸ்ட்லி மறந்துடுவோம். ரஃபாக இங்கே அங்கேன்னு ஞாபகம் இருக்கும், பட் கிளியராக இதுதான் நடந்துச்சு அதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி நம்மளுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல, அவ்வளோதான். போகும்போது இந்த கவர் தான் கொண்டு போயிருந்தோம். கோவிலுக்கு போகும்போது ரிட்டன் வரும்போது அவங்க வேறு பூ வச்சு தருவாங்கல்ல, தேங்காய்லாம் உடைச்சதுக்கப்புறம் வேறு பூ வேறு வச்சு தருவாங்கல்ல. நாங்கள் போகும்போது தான் சாமியை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ரிட்டன் வரதுக்குள்ளே திருப்பி நிற்க வச்சுருந்தாங்க. மறுபடியும் கூப்பிட்டு போவாங்களா இல்லை உள்ளே எடுத்து இப்போ வச்சுருவாங்களான்னு எங்களுக்கு பெருசாக ஐடியாலாம் இல்லை. அண்ட் அது என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியல பெருசாக. நாங்கள் போகும்போது கூப்பிட்டு வந்தாங்க கோவிலுக்கு, அப்புறம் திருப்பி நிற்க வச்சுருந்தாங்க வேன் மட்டும். அதனால என்னென்னு எனக்கு தெரியல. இந்த துளசி மாடம் எல்லா கோவிலும் வச்சுக்கணும். நம்ம வீட்டில் வச்சாலும் பூஜைலாம் பண்ணணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. நம்மளால க்ளீனாக பூஜைலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வீட்டில் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது உண்மையாக பொய்யா, உங்களுக்கு அதை பற்றி ஏதாச்சும் தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. அதனால் நம்ம வீட்டில் இல்லை, நம்ம ரொம்ப ரெகுலராக நான்வெஜ்லாம் சாப்பிடாம பூஜைலாம் பண்ண மாட்டோம்ல. அதனால் கோவிலுக்கு போய் நாங்கள் ஹெல்த்தியாக இருக்கணும், டயட்டெல்லாம் இருக்கணும். டயட் மீன்ஸ் நான் சொல்கிறது ஹெல்த்தி ஃபுட் மட்டும் சாப்பிடணும், ஜங்க்கெல்லாம் அவாய்ட் பண்ணணும் கடவுளே. அதுக்காக நல்ல புத்தி தாங்க அப்படின்னு சொல்லி வேண்ட வேண்டியது.